சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட கூடுதல் நீதிபதி லட்சுமி நாராயணன் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்ப லட்சுமி நாராயணன் இவருடைய பின்னணி என்ன? எத்தனையாவது நீதிபதியாக சமீப காலத்தில் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இன்று புதிதாக லட்சுமி நாராயணன் அவர்கள் இன்று நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார்கள். அதாவது கடந்த மாதம் 17ஆம் தேதி உச்சநீதிமன்ற கொலிஜியம் கூறியது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள அந்த நீதிபதிக்கான அந்த இடங்களை நிரப்பும் வகையில் 9 பேரை கொலிஜியம் பரிந்துரைக்கிறது மத்திய அரசுக்கு. இவர்களில் வடமலை, கலைமதி, திலகவதி ஆகிய 3 மாவட்ட நீதிபதிகள் மற்றும் லட்சுமி நாராயணன், சந்திரா, விக்டோரியா கௌரி, பாலாஜி, நீலகண்டன், ஜான் சத்யன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய 6 வழக்கறிஞர்களையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. இவர்களில் ஏற்கனவே விக்டோரியா கௌரி, பாலாஜி, ராமகிருஷ்ணன் ஆகியோரையும் அந்த மாவட்ட நீதிபதிகளாக இருந்த கலைமதி மற்றும் திலகவதி ஆகியோரை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருந்தார். அதன்படி தற்போது அடுத்த கட்டமாக சமீபத்தில் 2 நாட்கள் முன்பாக லட்சுமி நாராயணன் அவர்களையும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருந்தார். அதன்படி இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா தலைமையில் இன்று அவருக்கு பதவி பிரமாணம் செய்யப்பட்டது. இன்று தற்போது நடைபெற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். தற்போது இவர் பதவியேற்றதின்படி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் உள்ள 75 நீதிபதி இடங்களில் 58 நீதிபதிகள் தற்போது இருக்கிறார்கள். மேலும் இந்த காலி இடங்களின் எண்ணிக்கை தற்போது 17ஆக குறைந்துள்ளது. அபிநயா, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் ஒரு நீதிபதி கிடைத்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.